ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புளிக்குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளிக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: புளிக்குழம்பு பொடி 1/2 கப், கடுகு 2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 3 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கைப்பிடி, பூண்டு 10 பல், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கல்லுப்பு 3 டீஸ்பூன், புளி 100 கிராம், நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 20, வெள்ளை கொண்டக்கடலை 100 கிராம், நறுக்கிய மஞ்சள் பூசணி 1/2 கப், நறுக்கிய மாங்காய் துண்டு 1 கப், கத்திரிக்காய் 2, எண்ணெய் தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளிக்குழம்பு பவுட்ரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அது எப்படி பண்ணணுன்றது ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ இருக்குது. அதோட லிங்க்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. 1/4 கப் புளிக்குழம்பு பவுடர் எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. அப்புறம் 5 சின்ன வெங்காயம் எடுத்து அதை நறுக்கி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இப்படி பேஸ்ட் மாதிரி நல்ல சட்னி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் 100 ml ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. லேசாக வதக்குங்க. நிறம் மாறினதும் 10 பல் பூண்டு எடுத்து லேசாக நறுக்கி போட்டுக்கோங்க. பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று உசத்தை சரி செய்யும். கேஸ்ட்ரிக் ட்ரபிளும் வராமல் இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பூண்டு லேசாக கலர் மாறிச்சுன்னா குழம்போட ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ பூண்டு லேசாக கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. இப்போ 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நூறு கிராம் புளி எடுத்து அதை தண்ணியில் போட்டு கரைச்சி 1/2 கப் புளி தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் இது லேசாக கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கல்லுப்பு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. புளிப்பில்லாத மாங்காயாக எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி ஒரு கப் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி புளிக்குழம்புல புளி இருக்குது. அதனால மாங்காவும் புளிச்சதுன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால தான் புளிப்பில்லாத மாங்காய் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவையும் மாங்காவையும் இப்போ அந்த புளிக்குழம்புல சேர்த்துக்கலாம்.
கத்திரிக்காயும் மாங்காயும் இப்போ வேகணும் நல்லா. பாருங்க, இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. மாங்காயும் நல்லா வெந்துருச்சு. மஞ்சள் பூசணி 1/2 கப் எடுத்து சின்ன சின்ன துண்டா நறுக்கி அதை வேக வச்சுக்கோங்க. வெள்ளை கொண்டக்கடலை 100 கிராம் எடுத்து அதை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க மஞ்சள் பூசணி சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சுக்கோங்க, அதையும் கொண்டக்கடலையும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பூசணியில் பொட்டாசியம், விட்டமின், ஃபைபர் எல்லாமே இருக்குது. அது கேலரியும் கம்மின்றதுனால வெயிட் லாஸில் இருக்கவங்க மஞ்சள் பூசணி எடுத்துக்கலாம், நல்லது. உடல் உஷ்ணத்தையும் தணிக்கும், உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனாலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் மஞ்சள் பூசணி கொண்டக்கடலை போட்டு புளிக்குழம்பு வைக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்காய் போடலாம், அப்படி இல்லைன்னா மொச்சை போடலாம். இது ரெண்டுமே புளிக்குழம்பு போட்டாலும் அதுவும் நல்லாயிருக்கும். மஞ்சள் பூசணியும் கொண்டக்கடலையும் போட்டதுக்கப்புறம் லேசாக பபுள்ஸ் வர்ற அளவுக்கு வந்தால் போதும். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ லேசாக பபுள்ஸ் வந்துருச்சு. 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்து புளிக்குழம்புல போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா சுற்றிலும் விட்டுருங்க, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இந்த புளிக்குழம்பை நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு ஏதாவது கூட்டு தொட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா கீரை சாதம், பருப்பு சாதம், மோர் சாதம் அதுக்கெல்லாம் கூட நீங்கள் புளிக்குழம்பை தொட்டு சாப்பிடலாம். இது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த புளிக்குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.